பாஸ்கர், என்ன ராத்திரி எங்க தங்கியிருந்த? ஏன் கேக்குறீங்க? ஏன் கேக்குறீங்களா? ராத்திரி வெளியே தங்கறதா இருந்தா ஒண்ணு ஏதாவது முக்கியமான வேலையா இருக்கணும், இல்ல அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும். ரெண்டு இல்லாம வெளியே தங்கிட்டு வந்தீங்கன்னா ஏன்னு கேட்க தான் செய்வேன். நான் என்ன பொம்பளையா? நைட்டு முழுக்க வீட்டுக்கு வரலாம் பயந்து மடியில நெருப்பு கட்டிட்டு அலையறதுக்கு நான் ஆம்பளை. என்ன முறைக்கிறீங்க? என்ன கேள்வி கேட்க தெரியுதுல்ல? நேற்று நைட்டு உங்க மருமக எங்க தங்கினான்னு தெரியுமா? தொல்காப்பியன் வீட்டுல. பொம்மை நாட்டி அவளே தங்கும்போது நான் தங்க கூடாதா? ஐயோ கடவுளே, அவ இந்த அளவு துணிஞ்சிட்டாளா? ஆஹா, காலம் கலிகாலம் ஆயிப்போச்சுடா. ஏய், தெரியாம உளறாத. பாஸ்கரா, தொல்காப்பியன் சார் வீடு ஆஸ்பத்திரிக்கு பக்கத்துல இருக்கிறதுனால ஒரு ஆத்திர அவசரத்துக்கு வரத்துக்கும் போறதுக்கும் சரியா இருக்குன்றதுக்காக நான் தான் அபி அங்க தங்க சொன்னேன். என்னது? என்ன சொன்னீங்க? நீங்க தான் அவளை தங்க சொன்னீங்களா? ஆமா. களி முத்தி போச்சு. வேற என்ன? அவன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்க தங்குறான்னா எனக்கு மனசு சரியில்லை. நான் என் ஃப்ரெண்டு வீட்டை தங்கினேன். அவ செஞ்சது சரின்னா நான் செஞ்சதும் சரின்னு நீங்க சொல்லணும். நான் ரஞ்சினி வீட்டை தங்கிட்டு தான் வரேன். பாஸ்கர், இது விவாதம் பண்றதுக்கான விஷயம் இல்ல. அத முதல்ல புரிஞ்சுக்க. உன்னை பத்தி எனக்கு தெரியும், அபிய பத்தி எனக்கு தெரியும். பழி வாங்கறதா நினைச்சு நீ இதெல்லாம் பண்ற. வேண்டாட்டா, நல்லா இல்ல. அப்பா, ஆரம்பத்துல இருந்து எனக்கும் உங்களுக்கும் ஒத்து போகாது. அதனால ரொம்ப சிரமப்பட்டு உங்ககிட்ட சண்டை போடாம அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன். அபிக்கு வக்காலத்து வாங்கி என்ன குறைச்சி பேசாதீங்க. டேய், நான் அபிய பத்தி உயர்வா பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் அப்படி பேசுறதுனால உனக்கு எரிச்சல் வரும்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நான் உண்மையை பேசணும் இல்லடா. டேய், இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா இது எங்கடா போய் நிக்கும்? இதுக்கு முடிவு என்ன? இங்க பாருங்க, முடிவு என்னன்னு இவங்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? எங்க கேட்கணுமோ அங்க போய் கேளுங்க. உங்க மருமக இஷ்டத்துக்கு அவ ஆட்டம் போடுவா. கண்டுக்காம போறதுக்கு என் புள்ள என்ன சாமியாரா? என் புள்ளைக்கு வயசு இருக்கு, வாலிபம் இருக்கு, அழகும் இருக்கு. நினைச்சா என் புள்ள இன்னும் 1000 கல்யாணம் பண்ணிக்கலாம். டேய், பெத்தவ பேசுற பேச்சாது. நான் பேசுறதுல என்னங்க தப்பு? கட்டிக்கிட்ட கழுத விவசாயம் இல்லாம திரியறா. கண்ட பைய வீட்டுல ராத்திரி பகலும் தங்குறா. இவன் பாவம் என்னதான் செய்வான்? இவன் மேல உயிரா இருக்கிறவங்க கிட்ட இவன் நல்ல விதமா பழகிட்டு தான் இருப்பான். என்ன இருந்தாலும் என் புள்ள ஆம்பளை இல்லையா? கொஞ்சம் முன்ன பின்ன அப்படிதான் இருப்பான். நான் ஒண்ணும் இதெல்லாம் தப்புன்னு சொல்லவே மாட்டேன். இத பாருங்க, என் மகன் இருக்கிற சூழ்நிலை அவன் அப்படிதான் நடந்துப்பான். வேற வழி கிடையாது. எவ கூட வேணாலும் எப்படி வேணாலும் சுத்துவான், எங்க வேணாலும் தங்குவான். இஷ்டப்பட்டபடி என் புள்ள கல்யாணம் கூட பண்ணிப்பான். பேசுற பேச்ச பாரு. கல்யாணம் பண்ணி அனாவசியம் அம்மாவை திட்டாதீங்க. உங்க மருமகன் எவ்வளவு இன்சல்ட் பண்றான்னு தெரியுமா? நேத்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, போன போதுன்னு ஹாஸ்பிட்டல் போனேன். ஆறுதலா 4 வார்த்தை பேசாங்கிற நல்ல எண்ணத்துல. ஆனா அவன் என்ன தெரியுமா செஞ்சா? நான் அநாகரிகம் பிடிச்சவன்னு எல்லாரும் முன்னாடி கேவலப்படுத்திட்டா. கட்டின புருஷனாச்சே, தப்பா பேசக்கூடாதுங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லை உங்க மருமகளுக்கு. நான் உடஞ்சி போயிட்டேன். அப்செட் ஆகி ரஞ்சினி வீட்டுல போய் தங்கிட்டேன். இருந்தாலும் நான் ஒரு முட்டாள்ப்பா. அப்போ எனக்கு மனசு கேட்கல. சரி போனா போதுன்னு போன் பண்ணாக்க இன்னும் இன்சல்ட்டிங்கா பேசிட்டா. டேம் இட். ஒரு நாயை ட்ரீட் பண்ற மாதிரி கேவலமா ட்ரீட் பண்றா. பாக்குற பார்வையில அலட்சியா இருக்கு. அவளுக்கு போய் நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. கேப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டீங்கல்ல, இப்படியே போனா என்ன நடக்கும்? இப்போ நான் கேட்கிறேன். இந்த மாதிரி என்ன கேவலப்படுத்திட்டு போனா இதுக்கெல்லாம் என்ன முடிவு? டேய், நீ பேசாம இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கடா. அதான் அந்த ரஞ்சினி உன் மேல பிரியமா இருக்கிறதா சொன்னேல்ல, அவளே நீ கல்யாணம் பண்ணிக்கடா. டேய், அறிவு இருக்கடி உனக்கு? பண்ணிக்கடா மாப்ள. உனக்கு சப்போர்ட்டுக்கு நான் வந்துட்டேன். அம்மா மாப்பிள்ளை பாரு. மாப்பிள்ளை எப்போ வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நான் ஓகே. நீ ஓகேவா? ஆளே ரொம்ப மாறி போயிட்டீங்க. என்ன அத்தை, ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் நான் வந்திருக்கேன். ஒரு உற்சாகமான வரவேற்பு இருக்குன்னு பார்த்தா என்னமோ பேய் அரைஞ்ச மாதிரி இப்படி விரைச்சு போய் பாக்குறீங்க. பேய் அரைஞ்ச மாதிரி இல்ல மாப்பிள்ள, பேய பார்த்த மாதிரியே இருக்கு. அது ஒண்ணும் இல்ல மாமா, வீட்ல ஒரு பெரிய பிரச்சனை பத்தி பேசிட்டு இருந்தோம், அதான். எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் வந்தேன். நான் இல்லாதனால அந்த அபி, அவ சுற்றம், நட்பு எல்லாருக்கும் குளிர் விட்டு போச்சு. நான் இருந்த வரைக்கும் அவங்களை எல்லாம் சுண்டு வரல ஆட்டி வச்சுக்கிட்டு இருந்தனா இல்லையா? ஆமா மாப்பிள்ள, நீங்க இருந்த வரைக்கும் அந்த சிரிக்கிங்க மனசுல கொஞ்சம் பயமாவது இருந்தது. இந்த வீட்ல என் பேச்சுக்கு சப்போர்ட் பண்ற ஒரே ஆம்பளை நீங்க மட்டும்தான். உங்க மாமனார் இருக்காரு, எப்ப பார்த்தாலும் அவளுங்க கட்சியில் தான் இருப்பாரு. ஆமா, அந்த அபி எப்பதான் என் பிள்ளைய மதிப்பா? கரெக்டா சொன்னீங்க. நான் வந்துட்டேன்ல, டோன்ட் வரி. மாப்பிள்ள, என் வயித்துல பாலை வாத்த மாதிரி வந்திருக்கீங்க. இங்க பாருங்க, நீங்க இனிமே எங்கேயும் போக வேண்டாம்.
இனிமே நீங்க இங்கேயே தான் இருக்கணும் புரியுதா? நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் இதுதான் என் புகுந்த வீடு. இனிமே நான் இங்கதான் இருக்க போறேன். ரொம்ப சந்தோஷம் மாப்ள. அதெல்லாம் சரி, நான் தான் போயிட்டேன். என்ன நீங்க கண்டுக்கல, ஓகே. ஆனா என்ன பெத்த தாயின்னு ஒண்ணு இருந்துச்சே, அதை இப்படி கண்டுக்காம விட்டீங்களே. அது இன்னும் உயிரோட இருக்கா? இருக்காவா? ஐயோ அக்கா, பழைய படத்துக்கு புது பிரிண்ட் போட்ட மாதிரி எப்படி வந்து நிக்க போகுதுன்னு பாரு. புத்தம் புதிய காப்பி. அம்மா என்னடா கண்ணா? வாம்மா, என்ன பெத்தவளே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அம்மா எல்லாரும் ஓகே, நல்லா இருக்காங்க. இத பாரு, இனிமே இது நம்ம வீடு, உன் வீடு. நல்லா நேரத்துக்கு சாப்பிடு, வேலை கட்ட வேலையில தூங்கு, உன் இஷ்டம் போல இரு. ஐயோ கண்ணே, நீயே சொல்லிட்டீல, அப்புறம் எனக்கு என்னடா கவலை? மாப்ள ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, வாங்க வந்து சாப்பிடுங்க. பின்னி போடலாத்த, சாப்பாடு போடுங்க முதல்ல. வாமா சாப்பிடலாம். ராசா, ஒரு விஷயம் இல்ல, நீ ஊர் சுத்தி பார்க்க போயிருந்தியா? உன் சம்சாரம் என்ன பண்ணா தெரியுமா? ஆத்தாவிடே கதின்னு வந்து இங்கேயே கிடந்தா. என்ன ஒரு தடவை கூட எட்டி பார்க்கலாம், தனியா இருந்தேன் கண்ணு. சரி விடுமா, முதல்ல சாப்பிடுவோம் வா. சரி. ஹலோ, தொல்காப்பியன். நான் தான் பேசுறேன். சார் சொல்லுங்க சார். ஆபீஸ் கிளம்பல, இப்போ எங்க இருக்க? சார் நான் இப்போ ஆஃபீஸ் தான் சார் கிளம்பி வந்துட்டு இருந்தேன். வழியில் ஒரு ஃப்ரெண்டை பார்க்கலான்ட்டு. இப்போ நீங்கள் வரதுக்குள்ள நான் ஆஃபீஸ் வந்துடுவேன் சார். நோ சான்ஸ். நான் இப்போ ஆபீஸ்ல இருந்தா பேசுறேன். அதே சரி, அபி எங்கன்னு தெரியுமா? சார் அபியும் உஷாவும் என் வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. இப்போ அநேகமாக அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டு இருப்பாங்க. ஓ ஐ சி. தொல்காப்பியன், ஒரு அர்ஜென்ட்டான விஷயம். நீ என்ன பண்ற? அபியும் உஷாவையும் கூட்டிகிட்டு ஆபீஸ்க்கு 10 நிமிஷத்துல வர. 10 நிமிஷத்துலையா? எஸ், இட்ஸ் வெரி அர்ஜென்ட். ஓகே சார். ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் நேர்ல வாப்பா, பேசிக்கலாம். ஞாபகம் இருக்கட்டும், 10 நிமிஷத்துல 3 பேரும் ஆபீஸ்ல இருக்கணும். ஓகே? ஓகே சார். இப்போ நான் போய் அபியும் உஷாவும் கூப்பிட்டு நான் அர்ஜென்ட் ஆஃபீஸ் வந்து சேர்ந்துறேன் சார். தேங்க்யூ. இன்னைக்கு ஈவினிங் முடியாது. ஹலோ, ஆதித்யா பில்டர்ஸ். என்னது ஸ்ரீ ஜெயம் பில்டர்ஸா? நாளைக்கு ட்ரை யோ, அதெல்லாம் எப்பயோ வித்தாச்சியா, தூக்கி போட்டாச்சியா? நீ யாரையா ஃபோன்ல? கீப் த ஃபோன் நான்சென்ஸ். ஓகே. யோ யோ, நிறுத்தியா? என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? சோஃபா சரி பண்ணுறேன் சார். யோ, நான் சொல்ற இடத்துல சோஃபா வையா. சரி. ஃபர்ஸ்ட் அங்க வை. இதெல்லாம் ஓரமா செட் பண்ணு. செட் பண்ணு. கரெக்ட் பண்ணியா? யோ. How are you, madam? சார் என்னய்யா? மீன் தொட்டி எங்கே வைக்கணும்? சரி, நாளைக்கு ஈவினிங். யோ, இந்த மீன் தொட்டி, ஆட்டு தொட்டி, குப்பை தொட்டி இதெல்லாம் என் பாஸ்க்கு பிடிக்காதியா? அவருக்கு தெரியாம நான் ஏதாவது வேலை செஞ்சேன், என் தலையை எடுத்துருவார். என்ன? போயா, போய் வேலையை பாரியா, அந்த தூசியை தொடையா. சரிங்க சார். யோ, நில்லையா நில்லையா. என்னையா இது? என்னையா கர்டன் கலர் இது? என் பாஸ்க்கு இந்த கலர் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமில்ல? எனக்கே பிடிக்கல, அவருக்கு சுத்தமா பிடிக்காது. போ, ஃபர்ஸ்ட் கர்டனை மாத்து. இன்டீரியர் டெக்கரேட்டருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடு. போ. சரி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. I see. என்னங்க, நீங்க ஹிந்தி படம் பாப்பீங்களா? பக்கத்துல ஒருத்தர் கத்திக்கிட்டே இருக்காரு. சரி, நாளைக்கு ஈவினிங் தியேட்டர்ல என்ன படம் போறீங்க? இங்கிலீஷ் படம்? இப்பெல்லாம் இங்கிலீஷ் படம் தாங்க ஃபேஷன். சார் அது எனக்கு தெரியும். என்னய்யா? கர்டன் கலரு என்னன்னு சொன்னீங்கன்னா? யோ, என்னையா கார்பெட் இது? சார் கார்பெட்ல இவ்வளவு அழுக்கு இருக்கு, க்ளீன் பண்ணாமையா இருக்கீங்க? வேக்யூம் கிளீனர் இருக்கா? இருக்கு சார். ஃபர்ஸ்ட் கொண்டு வா, கார்பெட் க்ளீன் பண்ணு, ஆபீஸ் நீட்டா வச்சுக்க. நான்சென்ஸ். தென் இங்கிலீஷ் படமா ஹிந்தி படமா? அது சரி, யார் போன்ல? பாய் ஃப்ரெண்ட். ஓ, பாய் ஃப்ரெண்ட். என்ன பண்ண போறீங்க? மீட் பண்ண போறீங்களா? ஆமா. when? 5 o'clock. 4:30 to 5 நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். நீங்க வந்தீங்கன்னா ஒரு கப் காஃபி சாப்பிடலாம். கொஞ்சம் இப்படி வரீங்களா? ஓ, பாம்பேல நமக்கு ஒர்க் அவுட் ஆகல, சென்னையில ஒர்க் அவுட் ஆயிடும் போல இருக்கே. அபி, என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல உஷா. பாஸ் அந்த பாம்பே கம்பெனியோட டைப் வச்சுக்கிறதா சொன்னாரு. ஒருவேளை நைட்டோட நைட்டா கம்பெனி வித்துட்டாரோ என்னமோ. யார் நீங்களாம்? இன்டீரியர் டெக்கரேட்டர் அமிச்ச ஆளுங்களா? இல்ல. Who are you? நீங்க யாரு?
அதைத்தானே இங்கிலீஷ்ல கேட்டேன். ஹலோ, எங்க ஆபீஸ்க்கு வந்து எங்களே யாருன்னு கேக்குறதுக்கு நீங்க யாரு? ஓல்ட் ஸ்டாஃப்ஸ். ஓல்ட் ஸ்டாஃப்? நீங்க அப்படி போய் ஓரமா உட்காருங்க. உங்க பாஸ் வந்து உங்ககிட்ட எல்லாத்தையும் விவரமா சொல்லுவார். பாஸ் வரதுக்குள்ள எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க. நம்ம பாஸே வந்துட்டாரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உங்க எல்லாத்தையும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு தான் அர்ஜென்ட்டா வர சொன்னேன். சார், என்ன இதெல்லாம்? என்னமோ கவர்மெண்டே மாத்திர மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அப்படித்தாம்மா. உங்க எல்லாருக்கும் தான் இந்த கம்பெனியோட நிலைமை தெரியுமே. கம்பெனி ஷேர்ல 70% பாம்பே பார்ட்டிக்கு வித்தாச்சு. என்கிட்ட இருக்கிறது வெறும் 30% தான். இன்னைக்கு புதுசா ஒருத்தர் வராரு. இனிமே அவர் தான் உங்களோட பாஸ். என்ன சார் இதெல்லாம்? கவலைப்படாத அபி. உங்க எல்லார் வேலையும் கண்டினியூ பண்ணணுன்ற கண்டிஷன்ல தான் நான் அக்ரிமெண்ட்லயே சைன் பண்ணியிருக்கேன். இனிமே இந்த ஆபீஸ் பாம்பே ஆபீஸ் பிரான்ச் மாதிரி தான். கொஞ்ச நாள்ல கார்ப்பரேட் ஆபீஸ் ஆயிடும். உங்களுக்கு சம்பளமும் நிறைய கிடைக்கும். சார், நாங்க உங்ககிட்ட வேலை பார்க்கறது வெறும் சம்பளத்துக்காக மட்டும் இல்ல. என்ன அபி, சம்பளமும் முக்கியம் தானே. நம்ம ஆபீஸ் நிலைமையை விட உங்க நிலைமை தான் முக்கியம்னு எனக்கு பட்டுச்சு. தேங்க்யூ சார். பை த வே, இப்ப வரப்போற பாஸ் ரொம்ப சின்ன வயசுக்காரரு. இந்த சின்ன வயசுலயே கிரேட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பாம்பேல பேர் வாங்கியிருக்காரு. எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நம்புறேம்மா. சரி, வர புது எம்டியோட பேர் என்ன? ஆதித்யா. வெல்கம் சார். Good morning, good morning, good morning. Good morning. Hi, I'm Aditya from Mumbai. Shortly என்ன எல்லாரும் ஆதினு கூடுவாங்க. I'm your new MD. In the team or a new captain. Well. இன்னும் 2 நிமிஷத்துல எல்லாரும் கான்ஃபரன்ஸ் ஹால்ல அசெம்பிள் ஆயிடுங்க. I'll see you there. Got it? Yes. Good morning everybody. எல்லாரும் வந்துட்டீங்களா இல்ல யாராவது இன்னும் வரணுமா? மிஸ்டர் ஆதித்யா, யாராவது இன்னும் வரலனா கிரி அவங்கள வெளிய அனுப்பிச்சிரு. ஓகே? அதுக்கு அவசியம் இல்லை மிஸ்டர் ஆதித்யா. எல்லாரும் வந்தாச்சு. That's good. That's very good. So, my dear staff, I shall start straight away. இந்த செகண்ட்ல இருந்து இந்த கம்பெனி எனக்கு கீழே ஃபங்க்ஷனா போகுது. புரியல? இனிமே இந்த கம்பெனிக்கு நான் தான் முதலாளி. நான் ஏன் இந்த கம்பெனி வாங்கியிருக்கேன்னு உங்க எல்லாரும் தோணலாம். குறிப்பா இங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் இல்லையா மிஸ்டர் கிருஷ்ணன்? எஸ் சார். I know this is South Indian mentality. இந்த ஊர்க்காரங்களுக்கு எப்பவுமே அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை பத்தி அனாவசியமா அழட்டிப்பாங்க. சாரி சார். ठीक है, it's okay. இந்த கம்பெனி என் கைக்கு மாறின விஷயத்தை பத்தி ஒரே ஒரு விதத்துல நீங்க அக்கறைப்படலாம். சம்பளம், உங்களோட salary, that should be your concern. Well, இனிமே அது நீங்க திருப்தி படுற மாதிரி அதிகமாவே கிடைக்கும். அதுவும் மாசம் 1ஆம் தேதி கரெக்டா கிடைக்கும். நெக்ஸ்ட், என்ன பத்தி நான் கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடுறேன். My name is Aditya. I'm your new boss. மும்பைல என்னோட பேர் ரொம்ப பாப்புலர். யங் பிசினஸ் ஆண்டர்பிரினர் அவார்ட் லாஸ்ட் இயர் ஒரு கவுன்சில் அங்க எனக்கு கொடுத்திருக்காங்க. அங்க நான் போதுமான உயரத்துக்கு போயாச்சு. Yes, I've reached the peak. You know? Relax, Aditya, relax. நான் அங்க ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. Now, I'm branching out. சென்னையிலும் நான் நம்பர் 1 வரணும்னு ஆசைப்படுறேன். So, I've selected this company. இது நான் ரொம்ப சீக்கிரமாவே ஒரு கார்ப்பரேட் ஆபீஸா மாத்த போறேன். அதோட சம்பளம் அதிகமாகும்னு சொன்னேன் இல்லையா, அதுவும் இது ஒட்டிதான். சம்பளம் அதிகமாகும், அடுத்தடுத்த குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல இன்கிரிமெண்ட்ஸ் வரும். அக்கார்டிங் டு யுவர் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் இட் வில் பி ரியலி அட்ராக்டிவ். ஆனா ஒண்ணு, இனிமே யாரும் இங்க சும்மா உட்கார்ந்து சீட்டை தேக்க முடியாது.
நீங்க நெருப்பு மாதிரி வேலை பார்க்கணும். You all have to work like fire. Otherwise you'll all be fired out. You got my point? எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ராதி, என்னோட ஸ்டாஃப் எல்லாம் சீட்டை தேய்க்கிறவங்க இல்லை. எவ்ரிபடி இஸ் an excellent worker. நீங்க இந்த மாதிரி சொல்றது அவங்கள ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கு. मतलब? What do you say? Just come again. அவங்க மனசை புண்படுத்துற மாதிரி இருக்குன்னு சொன்னேன். Mr. Vishwanath, நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு காரணம் இருக்கு. Please, just be quiet and just listen to me, I say. இது நான் ஏன் சொன்னேன்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஓகே. Ha, it's okay, Mr. Vishwanath. இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரேன். இந்த கம்பெனியை நான் வாங்குறதா டிசைட் பண்ண உடனே இந்த கம்பெனி தொடங்கின நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் எல்லா விஷயத்தை நான் அனலைஸ் பண்ணிருக்கேன். இந்த கம்பெனியோட செயல்பாடு, வருமானம், செலவு, கடன், அப்புறம் இங்க இருக்கிற ஸ்டாஃப் எல்லாரும் பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ரொம்ப நல்லாவே தெரியும். எக்ஸ்கியூஸ் மீ. Sinking ship. இன்னைக்கு தேதி வரைக்கும் இந்த கம்பெனி நஷ்டத்தில் தான் போயிட்டு இருக்கு. முழுகிட்டு இருக்க கப்பல். உடனே ஓட்டை அடைக்கலைன்னா ஒரேடியா முழுகிடும். இன்ஃபேக்ட் கடந்த சில மாதங்களா இந்த கம்பெனி உங்களுக்கு சம்பளம் தரதே பிரச்சனையா இருக்கு. Deficit of funds. கம்பெனில பணம் இல்லை. Very pathetic situation of the company. ஏன் இந்த மாதிரி? இது எப்படி சரி பண்றது? காரணம் தெரிஞ்சுக்கிட்டா சரி பண்றது ரொம்ப சிம்பிள். நான் எல்லா காரணங்களும் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சீக்கிரமா நான் சரி பண்ணிடுவேன். You see, I'm going to change the entire face of this company. You know, I'm going to make it completely computerized. So, அதுக்கு தகுதி இல்லாதவங்களை நான் வீட்டுக்கு அனுப்ப போறேன். புரிஞ்சுதா?